ரிசப்ஷன் வைக்கலனா என்ன இப்போ? நீ உன்னோட கையால எல்லாருக்கும் ஸ்வீட் செஞ்சு கொடுத்துரு. அங்க எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அக்கா அக்கா இங்க கொஞ்சம் வாங்களேன். இந்த ஜானகி எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் கத்துறா. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் போய் என்னன்னு பாக்குறேன். அப்புறமா உங்ககிட்ட ஐயோ பேசுறேன். போன் கட் பண்ணாதீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் பேசிக்கிறேன். நீங்க போங்க. அக்கா தங்கச்சி பேசுறோம், நீங்க கொஞ்சம் வழி விடுங்க. அக்கா அக்கா போன் கொடுக்கவே மாட்டறாங்க அக்கா, என்கிட்ட பேசுங்க. ஃபைனலி உங்ககிட்ட பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க. என்னோட செல்ல தங்கச்சி எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லாவே இல்லக்கா. ஏன் ஏன் நல்லா இல்ல? இப்பதான் நீ ரொம்ப நல்லா இருக்கணும் இல்லையா? உனக்கு தான் மொத்த பெட்டும் கிடைச்சிருச்சே, நல்லா தூங்கிருப்பியே. என்ன அக்கா ஐ ஸ்வேர், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பெட்ல தனியா ஜாலியா தூங்கினேன்க்கா, ஹாப்பியா இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஒன்றும் இல்லை. ஞாபகமா? கொஞ்சம் கூட ஞாபகம் வரல. ஓ அப்படியா? என்ன உடனே முகத்தை மாத்தாத. நீ இவ்வளோ சேட் ஆயிட்டனா அப்புறம் நானும் உண்மையை சொல்ல வேண்டியதாயிடும். நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண ஸ்ருதி. எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. உன் ஞாபகமாவே இருந்துச்சு. நான் சும்மா உன்னை சீண்டி பார்த்தேன். சீண்டுங்க சீண்டுங்க. உங்களுக்கு நான் தானே கிடைக்கிறேன். உங்களுக்கு அம்மாக்கு ஜானகி ஆண்டிக்கு எல்லாருக்கும். உங்களுக்கு உண்மையாவே தைரியம் இருந்தா நீங்க போய் அந்த கரண் சார சீண்டலாம்ல. என்னக்கா இந்த சின்ன விஷயத்துக்கு வெக்கப்படுறீங்க? ஓ சரி அக்கா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க டைகரை கண்ட்ரோல் பண்ணீங்களா இல்லையா? டைகரையா? ஓ டைகரையா? நான் எதுக்காக மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்? என்னாச்சு தெரியுமா? டைகர் நேத்து நைட்டு பால்கனில தான் தூங்குச்சு. மழை வேற பெஞ்சிருச்சு. தலைவலி, இருமல், தும்பல்னு எல்லாமே ஒன்னா வந்துருச்சு. அதுக்கப்புறம் டைகர் தானாவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஓ சோ நீ என்ன கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சிருக்க இல்ல? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். பூனை என்னைக்காவது புலியை கண்ட்ரோல் பண்ணி பாத்திருக்கியா? இல்ல ஸ்ருதி, ஐ எம் தி டைகர். எனக்கு உடம்பு சரியில்லைனாலும், இருமலா இருந்தாலும், ஜுரமா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும், காடா இருந்தாலும், பால்கனியா இருந்தாலும், ஐ எம் தி டைகர். நேத்துல இருந்தே இவன் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வாய்ஸ் எல்லாம் நீ எப்படி எடுக்க கத்துக்கிட்ட? ரொம்ப நல்லா பண்றியே. உன்னோட அக்கா இருக்காளே சரியான பைத்தியம். என்ன என்ன நடக்குது? ஒண்ணு இல்லம்மா, அது போன என்கிட்ட கூட, நான் அவகிட்ட பேசணும் கூட என்கிட்ட. அம்மா கரண், அது எனக்கு தெரியும்பா. எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் நடுவுல நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா நீ இப்ப எங்க வீட்டோட மருமக. சடங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த சமுதாயத்துக்காக நாம அதெல்லாம் பண்ணிதானே ஆகணும். அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பெண் வீட்டோட பழக்கம் அது ஒண்ணு இருக்குப்பா. அதை நாங்க செஞ்சுதான் ஆகணும். நீ பர்மிஷன் கொடுத்தீன்னா, உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா, நாளைக்கு அந்த பெண்ணழைப்பு சடங்கு இருக்கு. அதுக்கு பொண்ணுங்க எல்லாரும் தான் புருஷன்களோட அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வருவாங்க. அதனால நீ நாளைக்கு இங்க பிரீதா கூட வந்தீன்னா, சரிப்பா. நாளைக்கு உனக்காகவும் பிரீதாக்காகவும் நாங்க இங்க காத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா, நான் மறந்தே போயிட்டேன். கிச்சன்ல நான் ஸ்வீட் வச்சிருக்கேம்மா. ஸ்வீட் பண்ண சொன்னீங்கல்ல, நான் போய் பாக்குறேம்மா. பாய். மேடம் அவங்களோட திங்ஸை ஏன் பெட்ல வச்சிருக்காங்க? திஸ் இஸ் மை பெட், ஓகே? எவ்வளவு திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கா? 2 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமா எடுத்துட்டு வந்தாளா? அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரோன்னு சொல்லிட்டாங்க. கரண் வரேன்னுட்டா. என்னோட பொண்ணு முதலா அவ புருஷன் கூட இந்த வீட்டுக்கு வரப்போறது நினைச்சா சந்தோஷமா இருக்கு. அவ நல்லா இருக்கணும். சரி சரி, நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆகணும். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம சமைக்கணும். கரணுக்கு என்ன பிடிக்குமோ அதையும் நான் சமைச்சு வச்சிடுறேன். ஐயோ அழறதுக்கு என்ன இருக்கு? என்ன இவங்க 2 பேருமே இருக்காங்க? அப்போ கண்டிப்பா இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க.
வந்துட்டியா பிரீதா? உன் அல்வா ரொம்ப நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கு. கேஸ்லயே இருந்து செகப்பாயிடுச்சு. நான் பாத்துக்கிட்டேன். நானும் கேரட் அல்வா பண்ணியிருக்கேன். இங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேரட் இருந்துச்சு, அதான் நானும் குக் பண்ணலான்னு நினைச்சேன். வெரி குட், நல்ல காரியம் பண்ணியிருக்க. இந்த குடும்பம் காயப்படாத மாதிரி இல்ல கஷ்டப்படாத மாதிரி நீ என்ன பண்ணாலும் சந்தோஷம்தான். எந்த பிரச்சனையும் வராது. நீ அப்படி என்ன வேணாலும் பண்ணலாம். அடிக்கடி இதை பண்ணு. எனக்கு இதை பத்திலாம் கவலையே இல்லை. கொஞ்சம் தள்ளுறியா? இந்த குடும்பத்தில் இருக்கவங்கள நான் ஏன் ஹர்ட் பண்ணணும்? நான் இந்த அல்வாவை எதுக்காக பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? வீட்டில் இருக்கவங்களாம் இந்த அல்வாவை சாப்பிட்டு யார் இது நல்லா இருக்குன்னு சொல்லணும்ல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும்ல. ஆப்வியஸ்லி நான் தான் பெஸ்ட். ஸோ இந்த காம்படிஷனை ஆரம்பிக்கலாம். இந்த காம்படிஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன். எனக்கு ஒரு பவுல் வேணுமே. ஷர்லின் எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் பொறுமையா வச்சு விடுறேன், கவலைப்படாதீங்க. இட்ஸ் ஓகே. என்ன ஜானகி ஆண்டி, எத்தனை வருஷமா நீங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அது எப்படி மாவு டப்பா கரெக்டா உங்க கால்ல விழுந்தது? மா, என்னாச்சுமா? எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல இப்பதானே உங்க ஃபேவரட் பொண்ணுகிட்ட பேசுனீங்க. உங்களோட செல்ல மக உங்க முன்னாடியே இருக்கேன், அப்புறம் எதுக்காக சோகமா இருக்கீங்க? என்னாச்சு? நீங்க பிரீதா கிட்ட 2 தடவை பேசியிருக்கீங்க, இருந்தாலும் சோகமா இருக்கீங்க. இல்ல, நான் ஒன்றும் சோகமா இல்லை, சும்மா தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அந்த வீட்டில் அவ எப்படி இருப்பான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுவாளோ தெரியல. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் கல்யாணமாகி மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளுடைய கண்கள்ல நிறைய கனவுகள் இருக்கும். பாசம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். அங்க நடக்கிற எல்லாத்துக்குமே அவளுக்கு துணையா இருக்கிறது அவளுடைய கணவன் தான். புருஷன் வீட்டுல புருஷன் அவளுக்கு துணையா இருந்தா நிச்சயமா அவளால எதையும் சாதிக்க முடியும், எதை வேணாலும் செய்ய முடியும், அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள மனசை சாதிக்க முடியும். ஆனா பிரீதா விஷயத்துல அப்படி கிடையாது. அவங்க பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பா? என்ன கரண் அவளுக்கு துணையா இல்லையே. அம்மா அம்மா, நீங்க ஏன் ஓவரா திங்க் பண்றீங்க? கரண் சார் அவங்களுக்கு துணையா இல்லன்னு. திங்க் பாசிட்டிவ்மா. நீங்க வீடியோ கால்ல கூட பாத்தீங்கல்ல, கரண் சார் ரொம்ப நார்மலா தான் பிஹேவ் பண்ணாரு. அங்க நடக்கிறத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க 2 பேரும் நார்மலா இருக்கிற மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. உனக்கு தான் பிரீதாவை பத்தி தெரியும்ல. அவளோட மனசுல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, வலி இருந்தாலும் சரி, அதை வெளியில காட்டிக்கவே மாட்டா. அவ கஷ்டப்படுறத பார்த்து நாம கஷ்டப்படக்கூடாதுன்னு அவ நினைப்பா. அவ கஷ்டப்படுறத பார்த்து நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அவ நினைப்பா. அதனாலதான் அவ சிரிப்புக்கு பின்னாடி எல்லா விஷயங்களையும் மறைச்சுக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு வேணும்னா அது புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே தெரியுது. என்னதான் அவ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவளோட கண்கள்ல அந்த வலி இருக்கிறத என்னால உணர முடியுது. ஏன்னா நான் அவளை பெத்தவளாச்சு, அதனால நல்லா தெரியுது. தன்னோட கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு நல்லாவே தெரியுது. அவ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறா. நீங்க அவங்களோட அம்மான்னு இப்பதானே சொன்னீங்க. அவங்க உங்க பொண்ணு. அவங்க உங்க தைரியமும் உங்க பலமும் எல்லாமே அவங்கதாம்மா. அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? நீங்க எதுக்குமா வீணா ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் அக்கா அவங்க எல்லாரோட மனசு ஜெயிச்சிருவாங்க. அக்கா எவ்வளவு சூப்பரா சமைப்பாங்கன்னு தெரியும்ல. அதுவும் அக்கா சமைக்கிற ஸ்வீட்டை சாப்பிட்டாங்கன்னா ஸ்வீட்டோட ஸ்வீட்டா சேர்ந்து எல்லார் மனசும் ஸ்வீட்டா ஆயிடும். உங்களுக்கு தான் தெரியுமே, மனசுல இடம் பிடிக்கணும்னா முதல்ல வயித்துல வழியா போகணும். இந்த ரூல் பசங்களுக்காக மட்டும் இல்லம்மா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் தான். உலகத்துல எது நல்லா இருக்கோ எது நல்லா இல்லையோ, சாப்பாடு நல்லா இருக்கணும். உங்களுக்கு தான் தெரியுமேமா, உங்க கையில இருக்கிற திறமை அக்கா கிட்ட இருக்கு. நான் அடிச்சு சொல்றேம்மா, கொஞ்ச நாள் அக்கா எல்லார் மனசுலயும் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா என் அக்கா அப்படி, எங்க போனாலும் சொட்டுக்கு போடுற நேரத்துல எல்லாரும் ஜெயிச்சிருவாங்க என்னோட அக்கா. நான் நினைக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் முட்டாள் கிடையாது. அம்மா இப்பெல்லாம் நான் சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்டேன்ல. நீ எப்பவுமே ரொம்ப புத்திசாலிதான், அதே நேரம் வாயாடியாகவும் இருக்கியே. அம்மா, இந்த மூவை நான் கணத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா ரொம்ப அடிக்கிறாங்க. நான் உங்க எல்லாருக்காகவும் ரொம்ப ஸ்பெஷலா ஒன்று பண்ணியிருக்கேன். நானே சர்வ் பண்றேன். I'm so sorry I'm late. அது ரமோனா எங்கம்மா இருக்கா? ஆக்சுவலி ஆன்ட்டி, அம்மா நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை.
அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறதுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னு தான் தெரியும்ல. அவளோட நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது மாயிரா. குட் மார்னிங். குட் மார்னிங். இப்ப நீ என்ன பண்ணிருக்க? ஸ்வீட் என் கையால நான் செஞ்சிருக்கேன். அம்மா தான் சொன்னாங்க இன்னைக்கு இங்க என்னோட முதல் நாளையா, அது ஒரு சடங்கு இருக்கு, அதனால ஸ்வீட் சமைக்கணும்னு. இந்த சடங்கு பொறுத்த வரைக்கும் மருமக எல்லாருக்குமே ஸ்வீட் சமைச்சு கொடுக்கணுமா. ஸோ இதனால உறவுகள்ல இனிப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நான் எல்லாருக்காகவும் கேரட் ஹல்வா செஞ்சிருக்கேன். அடேங்க அப்பா, ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சிருக்கேன். கேரட் அல்வாவா? நானும் கேரட் அல்வா தான் பண்ணியிருக்கேன். முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பண்ணியிருக்க மாட்டேன்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். நீயும் கேரட் ஹல்வா செஞ்சது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா கேரட் ஹல்வா அப்படி எல்லாருமே நாள் முழுக்க சாப்பிடுவாங்க. நீயும் பரிமாறு. ஆனா நான் பரிமாறினதுக்கு அப்புறம், ஏன்னா நான் இந்த வீட்டோட மருமக, என்னோட சடங்கை நான் முடிக்கணும் இல்லையா. தாராளமா பண்ணு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சந்தோஷமா இருக்கல்ல, ஹாப்பியா பரிமாறிட்டு இருக்க. உன் ஸ்வீட்டை கொடுத்து ஸ்வீட்டான ரிலேஷன்ஷிப் உருவாக்குவியா? ஆனால் உனக்கு தெரியாது, உன்னோட ஸ்வீட் ஸ்வீட்டாக இருக்காது, காரமாக இருக்கும். இது பாட்டிக்கு. பாட்டி, எனக்கு தேவையில்லை. அது ஆக்சுவலி நான் சுகரை அவாய்ட் பண்றேன். ஆ, இவ சுகர்னு சொன்னதும் என்னால எப்படி சாப்பிட முடியும் சொல்லுமா? எனக்கும் டயாபிட்டிஸ் வந்துருச்சுன்னா எனக்கும் வேண்டாம். ஆக்சுவலி எனக்கும் இப்போ ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணல. ஏன்னா நான் ஸ்வீட்ஸே சாப்பிட்றதில்ல. ஸோ எனக்கு தேவையில்லை. பிரீதா, ஆக்சுவலி நான் சாப்பிடுவேன். நானும் சாப்பிடுவேன், சமீனும் சாப்பிடுவான். ஆமா ஆமா, எனக்கு வேணும். அண்ணி கொடுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, எடுத்துட்டு வா. பிரீதா, நானும் கொஞ்சமா எடுத்துக்கிறேன். அம்மாவும் சாப்பிடுவாங்க. முதல்ல ராக்கிமாக்கு. பிரீதா, இதை பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்குன்னா கண்டிப்பா சாப்பிடவும் நல்லா இருக்கும். என்ன சில பேர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பிடாம இருந்தா நான் தான் பெஸ்ட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் எப்படி இவளை எல்லாரும் இன்சல்ட் பண்ண முடியும்? நீங்க எல்லாம் ஒரு பைட் எடுத்துக்கலாம்ல. சாப்பிடலாட்டி அவ போலீஸ் யாராவது கூப்பிட்டு போறா. எதுக்கு இப்படி பாக்குற பிரீதா? நீ போலீஸை கூப்பிட மாட்டியா என்ன? போலீஸை இதுக்கு முன்னாடியும் நான் கூப்பிடவே இல்லையே. ஓ யா, நீ என்ஜிஓவை தான் கூப்பிட்ட. ஆனா போலீஸ் பின்னாடியே வந்துருச்சுல்ல. மாஹிரா, இங்க பாருமா ப்ளீஸ், இதுக்கு மேல இதை பத்தி பேசாத. அத்து, கரீனாக்கா, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே கொஞ்சமா ஸ்வீட் சாப்பிடலாமே, அதிகமா சாப்பிட வேண்டாம். அப்புறம் சடங்குக்காக இதை பண்ணணும்ல. அண்ணி, எனக்கு இந்த சடங்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை தான். ப்ராப்ளம் என்னன்னா, இந்த பிரீதாவோட இன்னொரு புது டிராமாவை எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை. அதனால சாப்பிட்றேன்.
மை காட். தண்ணி தண்ணி. என்னாச்சு? மா இது காட் ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப மோசம். சீ. ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அதாவது நல்லா இருக்கு. இட்ஸ் ஓகே. இல்ல மாம், கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரே பவுல்ல இருந்து தான் எல்லாருக்குமே கொடுத்தேன். பாட்டி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்க. அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு சொல்றியா பிரீதா? பிரீதா ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அற்புதமா இருக்கு. நீ ரொம்ப நல்லா செஞ்சிருக்க. அல்வா நல்லா இருக்கு. என்ன சமீர்? ஆமாண்ணா, ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இதோ வந்துடுறேன். எல்லாருமே ஹல்வா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நீயும் சாப்பிட. இல்லை, எனக்கு வேண்டாம். கரண், நானும் கேரட் அல்வா பண்ணியிருக்கேன். நீ இதை சாப்பிடு. இன்ஃபேக்ட் எல்லாருமே இதை சாப்பிடுங்க. நானே பரிமாறுறேன். நீங்க சாப்பிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அஃப்கோர்ஸ், நீ செஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன். கொஞ்சம் எனக்கும் கொடு. கமான். வாசனையே கமகமன் இருக்கு. தண்ணி குடி. கரண், என்னாச்சு? ஹல்வா மஹிரா தான் பண்ணா. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஸ்வீட் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதுனால நல்லா இருக்கு. அப்போ ஏன் ஹல்வாவை நான் எடுத்துக்கிறேன். சாப்பிடு. இல்லை, எனக்கு இது போதும். ஐ எம் டன். பிரீதா, பிரீதா, இது எங்க வீட்டோட பழக்கம். வீட்டுக்கு வந்த புது மருமக முத தடவை சமைக்கும் போது அவளோட மாமியார் ஆசீர்வாதமா அவளுக்கு கிஃப்ட் தருவாங்க. இந்தம்மா, இது உனக்கு தான். இது என்னோட ஆசீர்வாதம். புது மருமகளா நீ இந்த வீட்ல முத தடவை சமைச்சு உன்னோட கடமையை நீ நிறைவேற்றிருக்க. இந்த கிஃப்டை உனக்கு கொடுத்து நான் என்னோட கடமையை நிறைவேற்றிட்டேன். தேங்க்யூ. நல்லா இருமா. எப்பவும் சந்தோஷமா இரு. காட் பிளஸ் யூ. சந்தோஷமா இரு. அப்புறமா என் ரூமுக்கு வா. நான் உனக்கு ஒரு gift கொடுக்கணும். அட, இது சடங்கு.
பண்ணிதானே ஆகணும். ம் ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் ஒண்ணுமே புரியல. நம்ம அந்த அல்வால மிளகா பொடிய போட்டோம்ல, அப்புறம் எப்படி எல்லாத்துக்கும் அது பிடிச்சிருந்தது? எப்படி? ஹாய், என்ன நடக்குது? அடேங்கப்பா, உங்க 2 பேரையுமே பார்த்தா குழப்பத்துல பைத்தியம் ஆயிடுவீங்க போல இருக்கே. எப்படி சடனா எனக்கு சாதகமா எல்லாமே மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? பிரீதா செஞ்ச ஹல்வால கை நிறைய மிளகாத்தூளை போட்டாச்சே, அப்புறம் எப்படி ஹல்வா ஹிட் ஆச்சுன்னு யோசிக்கிறீங்களா?